கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்க்கு அலையவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த கதை தான் இந்த கதை. அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆக்டர் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அந்த ஆக்டிங்கை வந்துட்டு எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. சில சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஆக்டிங் பீக்ஸ் ஹியர்னு சொல்லி ஒரு ஆர்க்கு இப்படி ஒரு ஆர்க்கை போட்டு அதை வந்துட்டு ஸ்டோரி போஸ்ட்லாம் வந்துட்டு போட்டுப்பானுங்க. அதே மாதிரி நல்ல ஒருத்தருக்கு கிரிக்கெட் விளையாண்டு நிறைய ரன் எடுத்தாருன்னா அதை பெருமையா பேசிப்பானுங்க. எங்க போனாலும் அது பேச்சாதான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசுற நம்ம சுத்தி இருக்கிறவங்களே, ஆனா நம்ம கூட நிறைய டேலண்டான ஆள் இருப்பானுங்க. கபடி சூப்பரா விளையாடுவான், கிரிக்கெட் செமையா விளையாடுவான், நல்லா படிப்பான், பயங்கரமா மேடை பேச்சாளதான் இருப்பான், நல்லா வரைவான், நல்லா பாடுவான். ஆனா அந்த நல்லா பாடுறவங்களுக்குலாம் இருக்காங்க பாருங்க, ஸ்டார்டிங் பாடும்போது அவனை போட்டு கலாச்சு தள்ளிடுவானுங்க. இப்ப நான்லாம் வந்துட்டு என்னோட மெயினில் போடுறேன், ஆனா வந்துட்டு நீ கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு கேங் இருப்பாங்க, அதுதான் வந்துட்டு கண்டுக்கிறதுலாம் வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி நிறைய உண்மையான டேலண்டட் இருக்கிறவங்க வந்து ரெகக்னைஸ் பண்றது இல்லை, அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம அவங்களை கண்டுக்க, நம்ம கலாய்க்கிறதா நமக்கு தேவை. ஆனா கண்ணுக்கே தெரியும் அவனுக்குலாம் நம்ம யாருன்னே தெரியாது. அவனுக்கு ஸ்டோரி போட்டுப்பானுங்க, ஸ்டேட்டஸ் போட்டுப்பானுங்க. நமக்கு அதுல 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் கூட இருக்கவனை நீங்க வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்கன்னா, அவனுக்கு டேலண்டே இல்லைன்னா கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கை அவன் மனசுல வந்துட்டுனா அதுக்காக உழைச்சி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அவனா அது மேல வருவான். ஆனா இங்க யாரும் அதை பண்ண போறது கிடையாது. இது சொன்னதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் பேருக்காவது சரி, இல்லை நம்ம உண்மையிலேயே நம்ம கூட ஒருத்தன் டேலண்டடா இருக்கான், அவன் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுவான், நல்லா எடிட் பண்ணுவான், நல்ல கேமரா பண்ணுவான், ஆனா நம்ம வந்து சொன்னதே இல்லை, அது பாராட்டி பேசுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் தப்பு. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, நீ உண்மையிலேயே இப்படி டேலண்டடா, நான் உன்ட்ட சொன்னதில்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால இந்த வீடியோ உனக்கு ஷேர் பண்ணேன்னு சொல்லி சொல்லுங்க. இல்லை அதுதான் முடியல அப்படின்னா, எந்த ஒரு துறையில் அவன் டேலண்டடான ஆளோ அதை கமெண்ட் செக்ஷன் இந்த டேலண்டட் வந்துட்டு இவன் தான் இந்த ஃபீல்டில் வந்துட்டு அவன் டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.